வெல்கம் டு அன்மினியஸ் vlog. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கீ அப்புறமேட்டுக்கு ஆயில் ஊற்றின்னு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு, ஜீரகம், பட்டை, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ பார்த்து இதை செய்யுங்க. நல்லா இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கும் செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவே நான் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வைக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு மட்டும்தான் போடணும். அப்புறமேட்டுக்கு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கட் பண்ணி தான் போடணுன்ட்டு இல்லை, கட் பண்ண கூட போட்டுக்கலாம். தயிர் நான் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸில் நான் மிளகா சில்லி பவுடர் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் நான் பொன்னி அரிசி அரைப்படிக்கு கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருக்கேன். அதை ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி 2 வாட்டி வாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இந்த இதுக்கு மேலே ஊற்றி பண்ணி அதை நல்லா ஒரு ஈவன் ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நான் 2.25 சொம்பு தண்ணி ஊற்றினேன். 2.25 சொம்பு தண்ணி ஊற்றினா அதுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இது பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா டேஸ்ட்டு பார்த்து சொன்னாங்க எல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது அப்போ தான் போடணும். கொஞ்சமாக போட்டு பிரியாணி மசாலா பத்தலைன்னா தான் அதுக்கு போடணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், மஷ்ரூம் போடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ரெடி. அது நம்ம 2 விசில் வெட்டி எடுக்கணும். கேஸ் கட்டை போட்டு குக்கர் மூடி 2 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் எடுக்கல, நான் பிக்சர்ஸ் வேணால் இது பண்ணியிருக்கேன். அதில் சூப்பராக இருக்குது. என்னடா சின்ன குழந்தை செய்யுது நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நான் நைட்டு டின்னருக்கு இது தான் சாப்பிட்டேன், முட்டையும் இதுதான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் எப்போவுமே செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட். மறக்காமல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பிரியாணி இதில் வரேன். அடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி இதில் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், நான் சொன்னேன்னா இப்போ இது ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. ஈவனானா அப்படி அந்த கீழுக்கிற மசாலா தெரியாமல் அந்த ரைஸே எல்லா இதையும் மறைச்சிட்ற மாதிரி. அதோ இப்போ பண்ணுற பாருங்கள், அந்த மறைச்சிட்ற மாதிரி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லாங் வீடியோ. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தனாலும் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதை செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஈவனாக இருக்கா. இப்போ இதில் தண்ணி ஊற்றுறேன். 2.25 சொம்பு. ஆனால் நான் கம்மியாக தான் ஊற்றுறத காட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி போட்டங்காட்டி எவ்வளோ மஷ்ரூம்ஸ் இருக்குதுன்னு. சாப்பிடும்போது கட் பண்ணி போட்டிங்கன்னா மஷ்ரூம்ஸ் கையில் நிறையா வர்றதுக்கு. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா மஷ்ரூம்லாம் அந்த இதில் கரைஞ்சிடும். அப்படியே குக்கர் வேகிறதுல நெய் ஊற்றிட்டு நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷான நெய், கடையில் வாங்கினதான். ஆனால் நல்லாயிருக்கும். மூடி அவுட்புட் ஷேர் பண்ணியிருக்கேன். பாய்.